பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய பெரிய தலைவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? சிபிஆரோட நகைச்சுவையாவோ இல்லை நீங்கள் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருக்கு? துணை ஜனாதிபதி ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். முதல் ஒழுக்கம், கடைசியும் ஒழுக்கம். ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலது மட்டும் மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது வந்து ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது. கட்சிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் தொடர்பு கிடைச்சிது. அந்த நட்புங்கிறது ஒரு பெரிய மலையான ஒரு நட்பு. அந்த நட்பை பொறுத்தவரை சொல்லணும்னா முதல் ஒழுக்கம், கடைசியும் ஒழுக்கம். அங்கே திரும்ப திரும்ப ஒழுக்கத்தை தவிர வேற எதுக்கும் அங்கே பேச்சு இல்லை. அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி. குழந்தைகளை வளர்த்துறதுக்கு ஆர்எஸ்எஸ், முதியோர்களை மதிக்கிறது, சமுதாயத்தில் எப்படி நம்ம செயல்படணும், மக்களோட எப்படி இணக்கமா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கம். சரி, வேற முக்கியமான தகவல் ஏதாவது சிபிஆரோட நகைச்சுவையாவோ இல்லை நீங்கள் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருக்குல்ல? சிபிஆரை பொறுத்தவரை அவர் எப்பவுமே கொஞ்சம் கராராக இருப்பார். நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக இருந்துதான் பழக்கம். அவர்கிட்ட எப்பவுமே பேசும்போது சில விஷயங்கள் அந்த வயசுக்கு நாங்கள் தவறுன்னு தெரியாமல் செஞ்சுருவோம். அப்போ அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு இது செய்யக்கூடாதும்பாரு. தலைவரை விடுங்க தலைவரை, அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆனாலும் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை அப்படி இல்லை, அவர் எல்லாத்தையும் பெருந்தன்மையை ஏற்றக்கூடிய ஜனாதிபதி. அவர் வந்து ஒரு அனுபவசாலி. பொது வாழ்க்கையை பொறுத்தவரை ஏழைகளாகட்டும் பணக்காரராகட்டும் அவங்களோட நிலைகள்ல இருந்துதான் அவர் உணர்வார். அவருக்குன்னு மற்ற இப்போதைய அரசியல்வாதி மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தன் பேசுறது, இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறது அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரு. அவரோட நிலையில அவரோட கஷ்டத்தை சொல்லுன்னு சொல்லி எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் உள்வாங்கிதான் அவருக்கு பழக்கம். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். பொது வாழ்க்கையை பொறுத்தவரை அவரோட குரு. சரிங்க. பொதுவாக உங்களோட நிலையிலிருந்து மக்களோட மனசு எப்படி இருக்குது? மக்கள் எதை விரும்புகிறாங்க? என்னுடைய 20 ஆண்டுகளுடைய அனுபவம்னு பார்த்தா பொதுமக்களை பொறுத்தவரை கவுன்சிலர் ஆகட்டும், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், பாராளுமன்ற உறுப்பினராகட்டும், அவங்க தேடி வரும் பொழுது அவங்க என்ன கோரிக்கையை சொல்கிறாங்களோ முதல்ல அதை வந்து உள்வாங்கி கேட்கணும். சரிங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்தணும்ட்டு வருவாங்க, நான் என்னை பொறுத்தவரை அந்த ஸ்கூலுக்கே நேராக போயிடுவேன். சரி. அந்த தலைமை ஆசிரியரை பார்த்து அந்த குழந்தையோட நிலைமையை சொல்லி, இல்லை மார்க்கு சில குழந்தைகளுக்கு குறைவா இருக்கும், இந்த மாதிரி அந்த குழந்தை இந்த சூழ்நிலை மார்க்கு கம்மியாக எடுத்துருச்சு, அடுத்த முறை அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசு பள்ளி தான் படிச்சுக்கும், நம்ம அதை படிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு ஆசிரியர்கிட்ட சொல்லி அந்த குழந்தைய சேர்த்திட்டு நிறைய குழந்தைகளை ராமநாதபுரம் பகுதியில் சேர்த்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா சில அரசு ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, மார்க்கு குறைவா இருக்குது, இவங்களுக்கு டார்கெட் வேணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய படிக்க மாட்டேங்குது, நாங்க எப்படி சேர்த்துறது அப்படின்லாம் சொல்ற தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க. நேர்லயே நம்ம போய் பார்த்து சொல்லுவோம். அத நிறைய பேர். நீங்க பள்ளிக்கு சிறப்பா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா. கணேசபுரம் ஆரம்ப பள்ளிக்கு, பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு, அந்த பள்ளிகளுக்கு சுற்றி பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, கழிப்பறைகள் சுகாதாரம் இல்லைன்னா தினந்தோறும் பராமரிப்பு பண்றது, மற்ற ஸ்கூல் பெஞ்சு டெஸ்க்கு மேடை அமைச்சு கொடுக்கறது, குடிநீர், இந்த பெயிண்டிங்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம கவனம் கொடுத்து பார்க்குறோம். சரிங்க. அதை ஒரு ஆர்வமாகவே பண்ணியிருக்கோம். சரிங்க. பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய பெரிய தலைவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தது?